டிசம்பர் மாத நிலவரப்படி ரிலையன்ஸ் ஜியோ 40.57%, ஏர்டெல் 33.67%, வோடபோன் ஐடியா 17.84%, பிஎஸ்என்எல் 7.89%, எம்டிஎன்எல் 0.09% சந்தை பங்கை கொண்டிருந்தன. இதில் வோடபோன் ஐடியா பெரும் வேற ஆஃப் பண்ணுமா பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து ஒட்டுமொத்த உலக நாடுகளே வியக்கும் அளவுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தது. அப்பாவி மக்கள் 26 பேரை கொன்றழித்த தீவிரவாதிகளை அழிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூருக்கு தலைமை தாங்கிய சிங்கப்பெண் சோஃபியா குரூஷி குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த டைம் தான் நெட்டு கூட கட் பண்ணுவானுங்க. சை மா, ஆபரேஷன் சிந்தூர்மா, அதுவே உங்களுக்கு தெரியாதா? நீங்களா எதுக்குமா இந்தியால இருக்கீங்க? எவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். சண்டை இல்ல, போர் நடந்துட்டு இருக்கு. நம்ம நாட்டு மேல அவ்வளவு பாம்பு, அவ்வளவு வெடிகுண்டு போட்டிருக்காங்க தெரியுமா? ஆமா ஆமா, அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், பேசாம நம்ம சார்ஜ் எடுத்துக்கலாமான்னு யோசிக்கிறேன். சார்ஜர் இல்லம்மா, போய் இந்தியன் ஆர்மில திருப்பி சேர்ந்துடலாமான்னு இருக்கேன். என்னம்மா என்ன விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு வாட்டி உங்ககிட்ட மிலிட்டரியில சேர்ந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னது நீங்க இன்னும் சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க. எல்லா டைமும் விளையாடிட்டு இருக்க மாட்டாங்க, புரியுதா? மா, உங்களுக்கு ஒண்ணு புரியுதா இல்லையா? இப்ப 2 நாட்டுக்கும் சண்டை எதுக்கு நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம ஊர்ல தான் சிக்கன் 65 ஃபேமஸ். பாகிஸ்தான்ல சிக்கன் 65 கிடையாது. ஒரு 4 பேர் என்ன பண்ணிருக்கானுங்க, இந்தியாவுக்குள்ள பூந்து வந்து சிக்கன் 65 சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிருக்கானுங்க. போறப்பவே நம்ம மிலிட்டரி சும்மா இருக்குமா, புடிச்சிட்டானுங்க 4 பேரையும். ஆமா, பின்ன வேற எதுக்கு? சிக்கன் பக்கோடா அங்க கிடையாதுமா பாகிஸ்தான்ல. பாகிஸ்தான்ல 10 குடும்பமா இருக்கு, அங்க இருக்காங்க கோடிக்கணக்கான பேரு. எப்படி 10 கோழி பத்தும்? 10 கோழி வாங்கிட்டு போய் அப்படியே சாப்பிட சொல்ல, அத வளர்த்தாங்கன்னா குஞ்சு பொரிக்கும், முட்டை போடும், குஞ்சு பொரிக்கும், முட்டை போடும். அவனுக்கு அதெல்லாம் டைமே கிடையாதுமா. நம்ம ஆளுங்க மாதிரி அவங்களுக்கு பொறுமையே கிடையாது. அழகா நாடு விட்டு நாடு வரானுங்களா, சிக்கன் பக்கோடா 100 கிராம் வாங்குறானுங்க, பார்சல் வாங்குறானுங்க ஃபேமிலிக்கு, சாப்பிட்டு அவனுக்கு பாட்டு போயிட்டே இருந்துடுறானுங்க. அதுக்குதான் பிரச்சனையே. அது மட்டும் இல்லாமா, அதுவும் லெக் பீஸுக்கெல்லாம் மாறி மாறி சுட்டுக்கிறாங்களாம். ஆளுங்க மாறி மாறி சுட்டுக்கிறானுங்கம்மா, லெக் பீஸ் தரல. ஆமா, சும்மாவா? அப்ப அந்த லேடி பாகிஸ்தான் லேடியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்தியன் ஆர்மில போய் சேர்ந்துடலான்னு இருக்கேன். எப்படி நம்ம மக்கள் சாவறது எப்படிமா நம்ம இப்படி கண்ணால பாத்துட்டு இருக்க முடியும்? எனக்கு டெய்லி கஷ்டமா இருக்கு இந்த நியூஸ் எல்லாம் பாக்குறதுக்கு. நான் இந்த நாட்டுக்காக எதனா ஒண்ணு பண்ணணும்னு இருக்கேம்மா. ஆர்மில போய் சேர போறேன், நம்ம நாட்டு மிலிட்டரிக்கு உதவி செய்ய போறேன். படிச்சு ட்ரைனிங் போய் ஒரு வேலைக்கு சேர்றது நல்லதுதான். நீ எங்க போய் சேர்ற? மா, ஆல்ரெடி நான் வேலையில இருக்கேம்மா. அது மஃப்டி, யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி முக்கியமான ஆபரேஷன் நடக்கிறப்ப மட்டும் தான் என்ன கூப்பிடுவாங்களே. இப்ப சிந்தூர்னு ஒரு ஆபரேஷன் நடத்துறாங்கல்ல, இது மாதிரி நிறைய ஆபரேஷன் நடக்கும், பெரிய பெரிய போர் நடக்கிறப்ப அப்பெல்லாம் மட்டும் தான் என்ன கூப்பிடுவாங்க. ஆபரேஷனா அந்த ஆபரேஷன் இல்லம்மா, இப்ப போர் நடத்துறாங்கல்ல அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க, அந்த பேர் தான் சிந்தூர். சிந்து இல்லம்மா, சிந்தூர். சிந்தூர்
சரி அந்த ஊர் பேர் இருக்கு ஊர் பேர் இல்ல இந்த ஆபரேஷன் பேர் மா செஞ்சு பெருக்குமா டென்ஷன் பண்ணாதம்மா நீ இப்பலாம் லூசு போய் மாதிரி பேசிட்டு கிடக்க ஆபரேஷன் பண்றாங்கன்றியா சிந்து ஊருன்றியா என்னத்தான் சொல்லி தொலைக்கியா நம்ம ஒரு கண்டாயம் தெரியும் எதையாவது சொல்லுங்க. ஹலோ கேப்டன் எஸ் கேப்டன் யா ஐ எம் ஆல்வேஸ் ரெடி if you appoint me now I will be there within 10 minutes yeah Jammu Kashmir right yeah I'm coming there only okay sure get my uniform back yes I will take charge thank you sir ma நான் ஆபரேஷன் சிந்தூர் கிளம்புறேன் இது வேற போறப்பவே இடிக்குது சார் எடுத்துருவாங்க போங்க மா ஒரு ஆர்மி ஆபீசர் வந்திருக்க போடா லூசுன்றீங்க ஐயா இந்த Dress யாராவது ஓசியா வாங்கி மாட்டிட்டு தர உனக்கு ஆசையா இருக்குன்னு மா உண்மையாவே சிந்தூர் ஆபரேஷன்ல சேர்ந்துட்டமா வைத்தியம் அத ஆஃப் பண்ணுமா முதல்ல நை யா என்ன பைத்தியம் மாதிரி இருந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு சார் எடுத்துருவாமா ஃபர்ஸ்ட் ஒரு வெங்காயம் எடுத்து ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வாமா மா இந்த யூனிஃபார்ம் போட்டு கீழே உட்கார கூடாதுமா யூனிஃபார்ம் போட்டு கீழே உட்கார கூடாது மா பின்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் வாங்கி போட முடியும் எடுத்துட்டு வாமா ஆபரேஷன் சிந்தூர் கிளம்புறமா அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் போங்க எடுத்துட்டு வாங்க போங்க சிந்தூர் கம் ஆன் ஃபோக்ஸ் இங்க வரே சும்மா சவுண்ட்னா பள்ளிர் கண்ணாம பழுத்து போயிடும் எடுத்துட்டு வாங்க சார் எடுத்துட்டு வாங்க போங்க சும்மா போயிட்டு ஓசி ட்ரெஸ்ல வாங்கி போட்டு ஒரு படிச்சிட்டு ஒரு வேலைக்கு இந்த மாதிரி போயா அதை விட சும்மா ஓசில வாங்கி மாட்டிட்டாங்க பைத்தியம் மாதிரி மாம் காவுக்குமா இது சார் எடுத்துட்டு வாமா சேர்த்து வரவா இன்னும் நான் உனக்கு வேலை கறியா போடா பிஸ்கட் சாப்பிடுங்க ஏன் தேவையில்லை மாமா அம்மா எடுத்துட்டு வாங்க போங்க எடுத்துட்டு வாங்க போமா குட்டுதான் வச்சுக்கிட்டேன் சும்மா ஓசி ட்ரெஸ்ல வாங்கி மாட்டிட்டு சும்மா எது ஓசி ட்ரெஸ் பேர் தெரியுதா ஏதா பேர் தெரியுது என்ன பேரு அது மூளை இருக்கவங்க மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அட பைத்தியமே வந்துடலாமா சீக்கிரம் சூர்யா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன சர்ப்ரைஸ் இதுல இருக்கு நீங்க எடுத்துட்டு வாங்க நான் காட்டுறேன் சீக்கிரம் என்ன சர்ப்ரைஸ் சொல்லு ஏ மேடலே இது சரி இந்த Dress யாருக்கு வாங்குற என்னோடதுமா மஃப்டி யூனிஃபார்மா சூர்யா பள்ளிர் பள்ளின்னு கொடுத்துறேன் சொல்றேன் சும்மா அந்த ஓசியா வாங்கி போட்டு அசிங்கமா அடுத்த Dress வாங்கி போட்டு தெரியும் அசிங்கமால அடுத்தவங்க ட்ரெஸ் என் சைஸ் கிடைக்குமா Stupid fellow. கிடைக்குமா புடிங்க என்னது என்னது இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க ஓகே எதுக்கு இதுலையா இது சும்மா சாம்பிள் தாமா ஃபன்னி காய் மெண்டலாடா நீ ஆபரேஷன் சிந்தூர்ல சேர்ந்துட்டேன்னு சொன்னல சிந்தூர் சந்தூர் இது புடிங்க புடிமா இத புடிமா யாராவது வராங்களான்னு பார்க்குறேன் இந்தாங்க புடிங்க வீட்டில் காய்கறி செலவுக்கு வச்சுக்கோங்க காய்கறிக்கா இவ்வளோ சேர்த்து நமக்கு மா ஆப்ரேஷன் சிந்தூர்னா விளையாட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா எவ்வளோ பெரிய போர் தெரியுமா இப்போ அந்த டீமில் சேர்ந்தனால எனக்கு அட்வான்ஸ் காசு கொடுத்துருக்காங்க என்னடா 50,000 வருமா செக் பண்ணிக்கோங்க ஏய் என்னடா என்னம்மா ஏது இந்த காசு உனக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்ல இப்போ சேர்ந்துட்டேன்
இப்போ இங்கேருந்து நம்ம ஆர்மிலாம் போகுதுல்ல ஃபைட்டுக்கு, ஸோ அந்த ஆர்மியோட கேப்டனே நான் தான். ஆமாம். உடனே இந்த காஸ்டியூம் பார்த்து நான் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி ஏமாத்தோன்னு நினச்சிட்டிங்கல்ல, அதுதான்மா. பார்த்த உடனே யாரையும் தீர்மானிச்சிடக்கூடாது இவங்க இப்படி தான். புரியுதா? டேக் இட். எஸ், என்ஜாய். ஏய் யோடா, உண்மையை சொல்ற. வாட்? அந்த காசு எதுடா உனக்கு? ஆபரேஷன் சிந்தூர்ல சேர்ந்துட்டமா. எத்தனை வாட்டிமா கேட்பீங்க? சிந்தூர்னா? சிந்தூர்ன்ற ஒரு சண்டைன்னு சொன்னல, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல வந்து இந்த இந்தியன் ஆர்மிக்கு நான் தான் தலைமை தாங்குறேன். அதுக்கு எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்கும்போது ஒன்னையே தலையில வைக்கிறாங்க. சரி, தலைமை தாங்குறாங்க. தலைமை தாங்குறாங்கன்னா எனக்கு அவங்க கிட்டலாம் இல்லாத ஒரு டேலண்ட் என்கிட்ட இருக்கு. என்ன டேலண்ட்? துப்பாக்கி சுடுறதா? நீ துப்பாக்கி சுடுவியா? அப்போ இன்னும் இப்படி கேட்டீங்க. ட்ரையல்ஸ் காட்டுறாருங்க. இப்போ நேரம் நில்லுங்க, எனக்கு நேரம் நில்லுங்க. இந்த பக்கம் திரும்ப நில்லுங்க. ஓகே, இப்போ இது வந்து கன்னுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஊதுவேன். இந்த காற்று வந்து கரெக்டாக உங்கள் நெத்தியில் படும். அப்படி பட்டுருச்சுன்னா நான் கரெக்டாக ஃபோக்கஸ் வச்சுருக்கேன் அர்த்தம். ஃபோக்கஸ் வச்சிருக்கேன்னு சொல்றீல. இப்போ தீவிரவாதி என்ன மாதிரி முன்னாடி நிற்பாரா? நிற்க மாட்டாமா. ஆன் த வேல ரன்னிங். இப்போ நீங்கள் அந்த பக்கம் ஓடுங்களேன். அந்த பக்கம் ஓடுங்க ஸ்பீடா. ஒரு நிமிஷம் அந்த பக்கம் ஓடுமா. சூர்யா, 50,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். சொன்னது கேட்பீங்களா மாட்டீங்களா? இது யார் வீட்டு காசு? மா, நம்ம வீட்டு காசாமா. இதுக்கப்புறம் அது இங்கே இப்படி ஓடுங்க. இந்த பக்கம் ஓடுங்க ஒரு நிமிஷம். நீங்கள் இப்படி ஓடுனா நான் இப்படி வருவேன். இப்போ இப்படி ஓடுங்க. இந்த பக்கம் வாங்க. இப்போ இப்படி இங்கேருந்து இந்த பக்கம் இப்படி பார்த்த மாதிரி சுடுவேன். நான் இந்த பக்கம் தான் இருப்பேன், ஆனால் கன்னு உங்களை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வித்தை வந்து இந்தியன் ஆர்மியில் யாருக்குமே வராத ஒரு வித்தை. நீ கத்துக்கிட்டியா? கற்றுக்கல, அது நான் பிறக்கும் போதுலேருந்தே இருந்துச்சு. பிறக்கும் போது நான் வளர்த்தேன், அதுக்கு எது இல்லையே. அப்போ நீங்கள் என்கிட்ட கன்னு கொடுக்கல. பிறந்தப்பே கண்ணு கொடுத்துருக்கணும். கன்னு கொடுத்துருக்கணும். கண்ணு கொடுக்கணும்னா கண்ணு துப்பாக்கி தானே. துப்பாக்கி. அந்த கண்ணு கொடுக்குறதுக்கு நான் எங்கே போகிறது? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, போங்க. இப்போ நான் இன்னொரு முடிவு எடுக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? சரி, உனக்கு மேல் சாருகள்லாம் இருப்பாங்கல்ல? ஆமாம். இப்போ நீ மிலிட்ரி சொல்றீங்க. அவங்களாம் ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு? எங்கள் சார் தானே சொல்கிறீங்க? ஆ, ஸ்கூல் சார் சொல்லலானே. ஆ, காலேஜில் சாரா? காலேஜ் சார்னு சொல்லுங்கடா. இப்போ இதுக்கு உனக்கு பெரிய சார் அதிகாரிங்க இருப்பாங்கல்ல? ஆமாம், மிலிட்ரியில். மிலிட்ரியில் உனக்கு மேலே அதிகாரி இருப்பாங்கல்ல? அவங்களுக்கு ஃபோன் போட நீ சேர்ந்துருக்க வேலைக்கு நான் கேட்குறேன். ஏம்மா, அவ்வளோ டவுட்டாமா உங்களுக்கு? போன வாட்டியே இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து போட்டு போன வாட்டி இந்த மாதிரி நான் காசுலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் உங்களுக்கு. காசு கொடுக்கல, அதான் டவுட். சும்மா சரி, எனக்கு யார் 50,000 கொடுப்பா என்ன நம்பி? அதுதான் கேட்குறேன். என்ன நம்பி யார் கொடுப்பா? நீங்களே சொல்லுங்க. யார் கொடுக்க மாட்டாங்க. நீங்க கொடுப்பீங்களா? நீங்க கொடுப்பீங்களா 50,000 என்ன நம்பி? ஏன் நான் கொடுத்துருக்கேன்? எங்க கொடுத்துருக்கீங்க? ஏன் என்ன ஏன்? போன் வாங்க காசு கேட்ட மா, அதெல்லாம் வந்து ஆதி காலத்துலமா. அது வந்து கிமு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு. இப்ப பேசுங்க, இப்ப நடக்கிறத பத்தி பேசுங்க. என்னடா என்னடா பேசுற? சோ இப்ப என்னமா உங்களுக்கு பிரச்சனை? நீ மேனேஜர் காசு நாட்டி கொடுங்க, ரிட்டர்ன் கொடுங்க. ஏன்? டீ செலவுக்கு எனக்கு. டீ செலவுக்கு 50,000மா? ஆமா. அடே கேக்குது பஸ் சொன்ன மேல சார் ஃபோன். மேல இருந்த சார் இருக்காங்க ஃபோன் பண்றதுக்கு. உனக்கு இந்த மிலிட்டரிக்கு மேல அதிகாரி இருப்பாங்கல்ல? மிலிட்டரிக்கு மேல யார் இருக்கா? வைத்திய மாதிரி பண்ணாத, பொய் பேசி திரிஞ்சா இப்ப கழுத்த மா, நான் ஏமா உங்ககிட்ட போய் சொல்லணும்? நிஜமா வேலை கிடைச்சது. ஆமாமா. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணு. இப்ப நான் முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போறேன். சரியா? நீங்க சொல்லுங்க, எது கரெக்ட்னு சொல்லுங்க. என்ன முடிவு? கொஞ்சம் இதெல்லாம் நவுத்தி வச்சுக்கிறேன், இருங்க. என்ன முடிவு? என்ன முடிவுனா, இப்ப நம்ம பேசுறது வெளில கேட்காதுல்ல. இப்போ இந்தியா ஆர்மியில் சேர்ந்ததுனால எனக்கு 50,000 தான் அட்வான்ஸ். சம்பளம் எனக்கு 1.5 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பாகிஸ்தான் ஆர்மியில் சேர்ந்தா எனக்கு 10 லட்ச ரூபா தரேன்றாங்க. பாகிஸ்தான்ல சேர்ந்தா என்ன ஆகும்? இதுல இங்கேயும் சுட தான் போகிறோம், அங்கே போய் சுட தான் போகிறோம். ஆனால் இங்கேருந்து போனால் நம்ம பாகிஸ்தான்காரனை சுடணும். அங்கே போய் சேர்ந்தோன்னா இந்தியாக்காரங்களும் சுடணும். அதுல எல்லாம் போய் சேரக்கூடாது. ஏன்? அவங்க வா, தீவிரவாதி. 1.5 லட்சம் எங்க இருக்கு, 10 லட்சம் எங்க இருக்கு? 50 லட்சம் கூட கூட அவங்க தானே தீவிரவாதி பாகிஸ்தான். அவங்க நாட்டு ஆர்மிமா. அவங்க
நம்ம தான் அவங்களை தீவிரவாதின்னு சொல்றோம். இப்போ நாங்க போய் சேர்ந்தோன்னு வைங்களேன், அவங்க நாட்டு ஆர்மிக்கு கேப்டனே நான் தான். நீ கேப்டனாரு வெங்காயமாரு, எனக்கு அது தேவையில்லை. ஆனா அது வந்து நம்ம நாட்டுக்கு அவங்க தீவிரவாதி தானே. ஆமா தீவிரவாதி. அவங்க கிட்ட போய் சேர்றேன்னு சொல்றியா? என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகாத்மா கட்டிய பூமி இது. என்னம்மா நம்ம நாட்டுல இருந்துகிட்டு அங்க போய் சேர்றேன்ற வெக்கமால உனக்கு? தீவிரவாதியா இருந்தாலும் 10 லட்சம் ரூபாய் தரான்ல. 10 லட்சம் நாய்க்கு கொடுக்க போடுறான் நாய கேக்குறேன். நம்ம இந்தியால இருந்துகிட்டு எதுக்கு நீங்க நச்சுங்க? எதுக்கு அடிச்சிங்க? பழுத்தோட திரும்பி ராஸ்கல் அவன் கோடி கூட கொடுத்தா கூட நம்மளுக்கு இருக்குது. தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த். நமக்கு இல்ல எனக்கு, உங்களுக்கு எதுக்கு? நான் கொடுக்குறேன். நமக்கு இருக்கு, எனக்கு இருக்கா? ஆமா நான் சேர போறேமா. அது கொடுங்க முதல்ல. எங்க சேர எங்க போவ? ஜம்மு காஷ்மீர் போறேன் ஃபர்ஸ்ட். இங்க இருந்து ஃப்ளைட் பிடிச்சி ஜம்மு காஷ்மீர்ல ஒரு டனல் இருக்கு, அந்த வழியா பூந்து பாகிஸ்தானுக்குள்ள போயிருவேன். பாகிஸ்தான்ல போய் எங்க டீம்ல சேர்ந்து அங்க எனக்கு 10 லட்சம் கொடுப்பாங்க. அது வேணா நான் அங்க இருந்து உங்களுக்கு மணி ஆர்டர்ல 1 லட்சம் அனுப்பிச்சு விட்டுறேன். அங்க போய் என்ன பேசுவ? அங்க போய் நான் ஹிந்தி பேசுவேன். ஹிந்தி பேசு. ஹிந்தி மா நாங்க சைகையிலே பேசிப்போமா. அது கொடுங்களேன். நீ ஒரு வார்த்தை தமிழ் பேசணும். அது கொடுங்க. இரு இந்த துப்பாக்கி இப்படி இல்லையே, அப்படியே அங்க ஒரு சுட்டு தள்ளிடுவேன். நீ கொடுமா. இப்போ இதுதான் கன்னுன்னு வைமா. நீங்க தான் வந்து பாகிஸ்தான்காரங்கன்னு வைங்களேன், நாங்க இப்படியே பேசிப்போம். இங்க பாருமா. ஏய் பட வெட்டி பேர் பேசிக்கிட்டு உண்மையா சொல்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இப்ப பாகிஸ்தான் ஆர்மில சேர்ந்து காட்டவா? பாகிஸ்தான் ஆர்மில சேர்ந்து காட்டவா? பாகிஸ்தான் ஆர்மில சேர்ந்து காட்டவா? இப்ப நான் தீவிரவாதி ஆகி காட்டவா? தீவிரவாதியா? ஆமா பாக்குறீங்களா? செருப்புல செருப்பு போட்டு போக கூடாது, ஷூ மட்டும் தான் அலௌட் அங்க. பிஞ்சு வரும் உனக்கு. பிஞ்சுனா தெச்சிருவோம். ஆர்மி ட்ரெஸ்ல இருக்கும்போது அடிக்கிறீங்க. என்ன இப்ப இது நான் கேக்குறதுக்கு எனக்கு ஒழுங்கா பதில் சொல்றியா? போவதுன்னா பள்ளி இன்னும் அடி வாங்குவ சொல்லிட்டேன். பைத்தியா ட்ரைனிங் புல்லட் இப்படி நேரா வந்துச்சுன்னா புல்லட் ரிட்டர்ன் அவன் பக்கம் அடிச்சிட்டான். இப்ப இந்தியன் ஆர்மியில சேர போறேன்ட்டு இந்தியன் ஆர்மி கிட்ட இருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப நான் இந்தியன் ஆர்மியில சேர போறது இல்ல, இப்ப பாகிஸ்தான் ஆர்மிக்கு போக போறேன். இப்ப எப்படி உனக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் சொல்லுவாங்க? ஆமா கயிறு ஏறுறது, அந்த ட்ரைனிங் கொடுக்குற கோச்சே நான் தான் இந்தியால. அது தெரியுமா உங்களுக்கு? இப்ப இந்த சவுத்துல ஏறி காட்டவா? இப்போ கால் சரியில்லை, அதுக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணோம், நாளைக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ அந்த வேலைக்கு வரவங்களுக்கு நீ ட்ரைனிங் கொடுக்குறியா? முல்தானி மெட்டி இருக்கா நம்ம வீட்டில்? முல்தானி மெட்டி மூஞ்சுக்கு போடுவோனே இருக்கா? இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க, இல்லை போய் வாங்கிட்டு வரோம் ஒன்று. பாகிஸ்தான் கிளம்புறல நாளைக்கு காலையில. பல்ச்சுன்னு போனோமா, அப்பதான் பாகிஸ்தான்காரன் மாதிரி இருப்பேன். கருப்பானா இந்தியாக்காரன் கண்டுபிடிச்சிருவான். நீ இந்தியாலயே இருந்துகிட்டு பாகிஸ்தான் போற, வெங்காயத்துக்கு போறேன்னு இருக்க. ஏன் போக கூடாதா? 10 லட்சம் தராமா? வாயில கெட்ட வார்த்தையா வந்துடும்டா. 10 லட்சம் மயில பாரு. சம்பாதிக்க கூட தெரியல உங்களுக்கு இன்னும். ஏய் கழுத்தா மட்டும் திரும்பிரும். யாவது வச்சு நீங்க தான் கை விட்டீங்க உள்ள. சாப்பிடுமா நிம்மதியா? எந்ததாம்மா யூனிஃபார்ம்மா? சூர்யா பொய் பேசினே தெரியாது. நீ போன வாட்டி இந்த ட்ரெஸ் தான் போட்டுருந்த. எனக்கு டிக்கெட்லாம் அவங்க போட்டுருவாங்க. இந்த காசை பத்திரமா பீரோல மட்டும் எடுத்து போய் வைங்க. வச்சுட்டாங்க போங்க. எந்ததாம்மா போய் வச்சுட்டாமா போமா. இப்போ வச்சுட்டுவாமா. ஏன் காசு நீங்க எடுத்து போய் வைக்கிறீங்க? இந்த காசு எப்படி வந்துச்சுன்னு உன்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க கையில தூக்குதா, நான் கையில வாங்கிட்டு வந்தேன். யார் கையில கொடுத்தா? என் கையில. யார் கொடுத்தா? கொடுக்க வேண்டியவங்க. என்னடா கராடகர வாழைப்பழ கதையா இருக்கு? மா போமா போய் திரும்பமா. இப்போ மிலிட்டரிக்கார மாதிரி ஆயிடும் நான். இப்போ டென்ஷன் ஆனா
காசு யாரு கொடுத்தானே திரும்புங்க என்ன என்ன கும்பத்துக்கு என்ன அடிக்க வரீங்க? கையில கொசு ஒன்று இருந்துச்சு மாதிரி கொசு அடிக்கலான்னு பார்த்தோம். வலையில் உடையிற அளவுக்கு அடிக்கிறீங்க, அதுவும் ஒரு ஆர்மி ஆபீசரை. மா யூனிஃபார்ம்ல ஸ்கிராட்ச் கீச் ஆயிட போதுமாம்மா. ஸோ காசை போய் உள்ள பத்திரமா வச்சுட்டு வாமா, போமா. ஸ்டூபிட் மதர். ஏமா டென்ஷன் பண்றீங்க? நீங்க தான் டென்ஷன் பண்றீங்க இப்போ. ஒழுங்கா உட்கார்ந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் வேலையை நீ கெடுத்துட்டு உட்காரு. எனக்கு காசு யாருடா? எனக்கு உட்காரத்துக்குலாம் டைம் இல்லம்மா. இந்த காசு எப்படி போச்சு உனக்கு? ஏது இவ்வளவு காசு? காசு இப்போ உள்ள வைக்க முடியுமா முடியாது? நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன். கொடுங்க, காசு கொடுங்க. சும்மா 1008 கேள்வி கேட்டது. கொடுமா. டேய் கொடுமா. அந்த இத கூட போய் குடுடா. நான் அது கொடுக்கணும். குடா. கை நீட்டுறீங்க? ஆர்மி முன்னாடி கை நீட்டுவீங்களா? என்னன்னு சொல்லி தொட்டப்பட இடத்துல இருக்குறேனா? என்ன துமத்தல இருக்கு தெரியல. அடி வாங்குற. பிளாடி பர்கர். சீஸ் பர்கர்னு சொன்னமா. இத கொண்டாயா? சோ நான் போய் தூங்கணும், எனக்கு ரெஸ்ட் வேணுமா ஃபர்ஸ்ட். ஐயே இந்த பையனா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு தெரியுது. ஜம்மு காஷ்மீர் போயிட்டு அங்க இருந்து திருப்பி பாகிஸ்தான் டிராவல் பண்ணணுமா? சும்மா இல்ல, இது ஒன்றும் விளையாட்டு கிடையாதுமா. ஏன் தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? இப்ப வேற ஊர் தான் சொன்னா, இப்ப பாகிஸ்தான் சொல்ற. ஜம்மு காஷ்மீர் போய் அங்க இருந்து தான் டனல் வழியா பாகிஸ்தானுக்கு போவோம் நாங்க. பாகிஸ்தான் போறோம். அங்கதான் நான் தீவிரவாதியா இப்ப இருக்கேன். பாகிஸ்தான்ல இருக்காங்க தீவிரவாதி? ஆமாமா, வேற எங்கமா இருக்காங்க? இப்படி என்ன வேற ஊர் சொன்னீங்க? அட பைத்திய கலவி தான் போதாதுன்னு சொல்ல, வேற ஊர்ல பிரச்சனை நடக்குது. சித்தூரா புத்தூரா? மா சிந்தூர்ன்றது அந்த சண்டைக்கு பேருமா. சண்டைக்கு பேரு சிந்தூரா? பின்ன இவ்வளவு அதான்மா சொல்லிட்டு இருக்கேன். நான் ஊரு நட சிந்தூர்னு சொல்றப்ப ஊரு தான் நான் நினைக்கிறேன். அந்த உங்ககிட்ட சொல்றதே வேஸ்ட்மா. சரி. அட பைத்தியமே, அது ஊரு நினைச்சிட்டு தான் நான் கேக்குறேன். அந்த ஊருக்கு தான போணும்னு சொல்லி இப்ப சரி, இப்ப என்னதான் சொல்ல வரீங்க முடிவா? நீ உண்மையை பேசுன்னு சொல்றேன். இப்ப நான் போயிட்டு பாகிஸ்தான் ஆர்மில சேர போறேன் கேப்டனா. அவ்வளவுதான், இதான் என்னோட முடிவு. எதுல போய்? பாகிஸ்தான் ஆர்மில. வீட்டுக்கே இங்க வந்துட கூடாது. வீட்டுக்கு வர மாட்டேன், அங்கே எனக்கு ரூம்லாம் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நீ இங்க இருந்து போனோனே ஒரு தமிழ்ல 2 வார்த்தை பேசாம சுட்டு தள்ளிடுவேன். தமிழ்ல பேச ஏன் சொல்றான்? ஆமா, அங்க எனக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பாகிஸ்தான்ல என் ஸ்கூல் போய் சேர்ந்தா என்னடா பண்ணுவீங்க? என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கல்ல, யாரு ராஜேஷ் பூவர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க இருக்காங்க? பாகிஸ்தான் ஆர்மில தான் இப்ப இருக்கானுங்களே. தீவிரவாதி கூப்பிட்டாங்க. ஆமா, நாங்க இப்ப எல்லாருமே தீவிரவாதி கேங்கு. தீவிரவாதி நீ படம் வச்சிருக்க? அவங்க என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுமா. என்ன ஸ்கூல் ஃப்ரெண்ட்? உங்களுக்கு புரியல, பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு புனிதமானது தெரியுமா உங்களுக்கு? என்னது? அவன் தீவிரவாதியா இருந்தாலும் இல்லைனாலும் அவன் என் ஃப்ரெண்டு. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான். பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. அவருக்கு மென்டல் மாதிரி பேசாதடா. ஒரு வேலைக்கு சேர்றோம், படிச்சோம், வேலைக்கு போனோம், வந்தோம், செஞ்சோம் இருக்கிறது கரெக்ட். இந்த இனி போன வாட்டி வேலை கிடைச்சுன்னா ஒரு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். அதுவே பொய்யாக்கிட்டேன். இப்படி என்னன்னா வேலைக்கு இது கிடைச்சிருக்குன்னு சொல்ற. காசு சொன்னது இந்த காசு எப்படி வந்துச்சு? வேலை கிடைச்சதுக்கு அந்த மேல அதிகாரிக்கு போன் போட நான் பேசுறேன்றேன். அவங்க தமிழ்ல எல்லாம் பேசவே மாட்டாங்க. அவங்க என்ன பேசுறாங்களோ அதை நான் ஏதாவது கேட்கிறேன். ஆனா நீ பேசதான் நம்பவே மாட்டேன் நான். இந்தியன் ஆர்மி என்ன லாங்குவேஜ் பேசணும் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு சைனீஸ்ல பேசுவாங்க. அவங்க எதுல பேசுறாங்களோ எனக்கு அதெல்லாம் பத்தி தெரியாது. ஆனா அதுக்குன்னு யாராவது பக்கத்துல தமிழ்நாடு யாராவது இருப்பாங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியன் ஆர்மிலே டேலண்டடான ஒரே தமிழர் நான் தான். சரி, அந்த இடத்துக்கு நான் கூப்பிடுறியா? எங்க ஜம்மு காஷ்மீருக்கா? இல்ல, அந்த மேலதேவி இருக்கிற இடத்துக்கு. ஜம்மு காஷ்மீர்ல தான் இருக்காங்க எல்லாருமே. எப்படிடா நீ சொல்ற? வேற இடத்துல இங்க இப்ப நம்புறீங்களா இல்ல நம்பலாம் விடுங்க. நான் உங்ககிட்ட இப்ப நம்ப வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, புரியுதா? பாகிஸ்தான்ல எனக்கு வேலை ரெடியா இருக்கு. இப்ப காலைல நான் பாகிஸ்தான் போறேன், நான் வேலையில போய் ஜாயின் பண்ண போறேன். இப்ப நான் தூங்க போறேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே,
அது பீரோல வைங்க, அவ்வளவுதான். பாகிஸ்தான்லயா? இந்தாடா திருட்டு பையன் மாதிரி பண்ணிட்டு தெரியாதடா. இப்போ நீங்க பேசுறது அவனாவது இங்க ஒட்டு கேட்டு போய் அங்க பாகிஸ்தான்ல சொன்னா கூட எந்த சைடு எங்க பாம்பு வெடிக்கும்னே தெரியாது. அந்த அளவுக்கு மோசமானவனுங்க. இப்போ நான் அவங்க கிட்ட சேர்றேன்னு வேற சொல்லிட்டு வந்துட்டேன். ஏண்டா, நீ சோறு தானடா தின்ற? நோ, பிரெட் ஆம்லேட். மா வரப்ப பிரெட் ஆம்லேட் தான் சாப்பிட்டு வந்தேன் இப்போ. தீவிரவாதிகளை போய் சேரலாம்னு சொல்றியே, தப்பா இல்ல உனக்கு? நான் தானம்மா சேரப்போறேன், உங்களுக்கு என்னம்மா? என்ன நீ தான் சேர போற? நான் பெத்த வயவுல தானே இருக்கே. என்ன வா வாமா வா வாமா. வெள்ளுத்தி இழுத்து ரத்தம் அப்படியே காய்ச்சி போயிடும் சொல்றேன். ஆர்மி ட்ரெஸ் போடுற அடிக்கலாமாமா? மரியாதை தெரியுதாமா உங்களுக்கு? என்ன மரியாதை தெரியுதா? என்ன மரியாதை தெரியுதா? நானா சொல்றேன் தீவிரவாதிகள் போய் சேர்றேன்னு? அம்மா சோ தீவிரவாதின்னு கத்தாதம்மா, எவனாவது கேட்டுட்டு இருப்பாம்மா. எவனாவது கேட்டு போய் சொன்னானா அவ்வளவுதான். பைத்தியம் அப்படியே பத்தி வச்சுக்கேன். திருக்கதையை பத்தி வச்சுக்க சீர்கிறேன் நானு. ஏய் போ, யார்கிட்ட வாங்கிட்டு வந்த இந்த ட்ரெஸ்? என்னோட தாமா, இந்தியன் ஆர்மி காஸ்டியூம். பொய் பேசணும் குண்டுவேன். போ போயிட்டு யார்கிட்ட வாங்க அந்த ட்ரெஸ் போய் காட்டி போடு. திருட்டு மாதிரி பண்ணிட்டு இருக்காது. காசு நான் இதை போட்டு போய் தான் ஜம்மு காஷ்மீர் லேண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஊடுருவி நான் பாகிஸ்தானுக்குள்ளே போவேன். அங்கே போய் எனக்கு வேறு காஸ்டியூம், ஃபுல்லாக ஃபேஸ்லாம் கவர் பண்ணிட்டு ஃபுல்லாக மாஸ்க்லாம் போட்டு. என்னது இப்போ? தீவிரவாதி இல்லை, டெரரிஸ்ட் இல்லை. நீ தீவிரவாதிக்கு போக போற? தீவிரவாதம். தீவிரவாதி நீ? தீவிரவாதி நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சண்டை பண்ணுவோம் அங்கே சிங்கிள்ஸ். அது கீழே வச்சுட்டு வாங்க, சிங்கிள்ஸ் வச்சுக்கோம். அது கீழே வச்சுட்டு வாங்க. கீழெல்லாம் வைக்கக்கூடாது. காலை கை முட்டிச்சு நோண்டி கிட்டதான் போடுவாங்க. நான் எதுக்கு? ஊனமற்ற தீவிரவாதியெல்லாம் என்னால் ஆக முடியாது. ஊனமற்ற தீவிரவாதியெல்லாம் ஆக முடியாது என்னால். நீ தீவிரவாதிங்கிற சொல்லையிலேயும் நான் கொண்டுறணும். எப்படி மாமா கொண்டுறணும்? கொண்டு கை எடு, கை எடுத்துரு. இருமா இருமா. கை எடு, கை எடு. உடனே கொண்டுறணும். ஐயோ, ஒரு தீவிரவாதியை இப்படி இன்ஜூர் ஆக்கி அனுப்பாதீங்க, ஓகே? தீவிரவாதியை இப்படி இன்ஜூர்லாம் ஆக்கக்கூடாது. தீவிரவாதின்னு நீ சொன்னீன்னா நான் இங்க உடனே கொன்று தீவிரவாதி ஆக்குறேன். என்னடா என்ன ஆட்டம் காமிச்சு தரேன்? ஒரு குத்துனேன்னு வச்சுக்கோ, குடல் வெளியில வந்துடும். ஏமரு பிடிச்சிடறாங்க. ஏய் போய் ட்ரெஸ் கழட்டி கொடுத்துடா. அப்படா யார் காசு அது? காசு யாரா காசு? வயிறு வேற வச்சு பீரோல வைங்க, நான் வேணா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். யாருன்னு கேட்டு இருக்கேன். நான் காலைல கிளம்பணுமா, எனக்கு வேலை இருக்கு. உங்களை மாதிரி நான் வெட்டியா இல்ல, புரிஞ்சுக்குவாங்க. நிஜமா உனக்கு வேலை கிடைச்சு உங்க மாதிரி சத்தியம் பண்ணவா? எதுக்கு? நான் செத்து போறதுக்கா? நீ போய் சத்தியம் பண்ணிட்டீனா எவ்வளவு திமிரு போகுது. எவ்வளவு சத்தியம் பண்றான். இந்தடா உண்மையை சொல்றா. என்னடா டேய் இப்படி 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 சீன் போட்டு காமிச்சிட்டு இருக்க? என்னடா டேய் இப்படி 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 என்னடா டேய் இப்படி 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 ஆர்மியாவே சொன்னா அப்படிதான் இருக்கணும். ஆர்மி அட்டென்ஷன். கேட்க மாட்டீங்களா சொல்றத? இதனால தான் நான் தீவிரவாதி ஆக போறேன். இங்க வர தீவிரவாதினா இங்க நான் கொன்னு போட்டுருவேன். யாவும் வச்சுக்கோ. உண்மையாவே வேலை வச்சிருக்கடா. போய் பேசு. ஆமாம்மா, நீங்க தூங்குங்க, நான் காலைல வந்து பாக்குறேன் உங்களை. சரி இந்த காசு எல்லாம் வைக்க போடா. இதடா ஏன்னா தோசை போட்டு போறேன். இன்னும் காசு எங்க வந்து போறோம்? ஏன் வந்து தெரியல. A few minutes later.
சவுண்ட் கேட்டுச்சு? சூர்யா 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 என்னடா ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுடா டம்மிரு. சூர்யா என்னடா என்னம்மா இது? என்னடா ஏதோ டம்மிரு சவுண்ட் கேட்டுச்சுடா. இந்த கதவு சாத்துமா ஃபர்ஸ்ட். என்னடா அதுக்குதான் அப்பயே படிச்சு சொன்னேன், கேட்டா தானே? நான் என்னடா செஞ்சேன்? என்னடா ஆச்சு? என்னடா சக்கரம் கிழிஞ்சு இருக்கு? என்னடா ஆச்சு மூஞ்சலாம்? பாகிஸ்தான் ஆர்மில சேராதன்னு கத்தி பேசிட்டு இருந்தீங்களே, அவனை கேட்டு போய் சொல்லிட்டான். அதனாலதான் இப்ப நம்மளை கொல்றதுக்காக வீட்டுக்குள்ள எங்கேயோ பாம்பு வச்சுட்டான். வீட்டுக்குள்ள பாம்பு வச்சிட்டாங்களா? ஆமா, இப்ப பாம்பு தான் வச்சுது. எப்படியாவது 10 லட்சத்தை வாங்கிடலான்னு பார்த்தேன், அது உங்களுக்கு பொறுக்கல. நீங்க சொல்றோன்னே 10 லட்சம் வெங்காயம் வச்சுக்கிட்டு திமிர் பிடிச்சது. வீட்டுக்குள்ள எப்படி பாம்பு பாம்பு வச்சா விடு பிடிச்சிருந்தானடா இல்லையா? சின்ன பாம்பா நம்மளை மிரட்டுறதுக்காக இப்ப வச்சிருக்கான். இப்ப வேற எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கான்னு தெரியல. பாருங்க, வெடிச்சதுல சட்டைக்கிட்டெல்லாம் கிழிஞ்சிச்சு. உங்களுக்கு அடிக்கடி எதுவும் பண்ணலப்பா? டக்குன்னு வெடிச்சதும் ஒரு மாதிரி மயக்கம் போட்டேன் நானு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எப்படின்றதுக்குள்ள டக்குன்னு வெடிச்சிச்சு. அது எப்படி இருந்துச்சு? சின்னதாதான் இருந்துச்சு. டப்புன்னு வெடிக்கவும் சவுண்ட்லயே எனக்கு காதுக்கு ஏதாவது கொய்யின்னு அடைச்சிக்கிச்சு அப்படியே. எப்படிப்பா வந்து வீட்டுக்குள்ள போட்டுப்பாங்க? நான் தான் சொல்றேன்லம்மா, இந்த வீட்டுக்குள்ள ஓட்ட போறதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. இந்தியா பார்டருக்குள்ளேயே ஓட்ட போட்டு வரானுங்க. நம்ம வீடெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீங்களே 10 வாட்டி எகிரி குச்சா டப்புக்குன்னு உடச்சுக்கோங்க. இப்ப இங்க பேசுறது அதுக்குள்ளயுமா இப்ப தீவிரவாதிக்கு கட்டுருச்சு. அதனாலதான் அவனுக்கு தீவிரவாதி அவ்வளவு ஸ்பீடா இருப்பானுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப 10 லட்சமும் போச்சு. இப்ப நம்மள கொல்ற 10 லட்சம் சொல்லாதடா லூசு பையலே. நம்மளுக்காக எவ்வளவு பேர் போய் மிலிட்டரியில கஷ்டப்படுறாங்க நம்மளை காப்பாத்துறதுக்காக. தீவிரவாதி போய் சேர்றேன்ற பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க. அது கூட விடுமா, இப்ப நம்மள கொல்றதுக்கு அவனுங்க ஏதோ பிளான் பண்றானுங்க. இப்ப நம்ம எப்படி தப்பிக்கிறது இவனுங்கிட்ட இருந்து? எதுக்கு நம்மள கொல்வாங்க? இப்ப நம்ம தான் அவனுங்க ஆர்மில சேர மாட்டோம்ட்டோம்ல. சேரல நம்மள கொல்வாங்களா? ஆமாமா, அவங்க வர சொல்லி நம்ம ஒன்றுவோம் அவங்கள. அந்த அளவுக்கு தற்கூரி பசங்களாமா அவங்க. இப்போ நம்மள கேக்குறதுக்கு உனக்கு தானே போன் பண்ணாங்களா? போன் பண்ண நான் நேர்ல போய் பாத்துட்டு வந்தேன் அவங்க சீஃப. இந்த பஸ் செருப்பால் அடிக்கணும்ன்றேன். தேவையில்லாத வேலை நான் பாத்துட்டு தர்றேன். எப்படி உள்ள பாம்பு போட்டுப்பாங்க? ஒண்ணும் புரியலையே. ஒண்ணு பயம் பண்றது நம்புற மாதிரி இல்ல, நம்பாம இருக்கவும் முடியல. என்னதான் பண்றது தெரியல நானு. இதெல்லாம் இப்ப என்னம்மா சும்மா பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அதான் கேக்குறேன். ஓ சரிம்மா, விடுமா, நீங்க நம்பவே வேணாம், போமா. வெடிச்சது இவ்வளவு புகையா இருக்கு. ஆமாமா, நல்ல வேலை கம்ப்யூட்டருக்குலாம் எதுவும் ஆகல. சட்டையெல்லாம் போடுற எப்படி இதுவா இருக்கு? இது இவ்வளவு சட்டையெல்லாம் இப்படி இதுவா இருக்கே, உடம்புல காய்ங்க ஆயிக்கடா. இல்ல பேசிக்கா எனக்கு இரும்பு உடம்புன்றனால எதுவும் அடிப்படல போல, சட்டை மட்டும் கிழிஞ்சிச்சு. பின்னாடிலாம் கிழிஞ்சிச்சா என்ன? ஏண்டா காயம்லாம் எதுவும் ஆகல, ஆனா சட்டை மட்டும் எப்படி கிழிஞ்சிருக்கோம்? ஏன்னா நான் தானே கிழிச்சேன். புரியல. நான் தான்மா கிழிச்சேன். சட்டை நீ கிழிச்சியா? எதுக்கு நல்லா இருக்கிற சட்டை கிழிச்ச? மா அப்ப இது புகை வருது என்ன? எங்க வச்சிருக்க? என்னது வச்சிருக்கியா? கம்ப்யூட்டர் சாம்பிராணிமா, இதோ இருக்கு வருமா டேபிள் கட்டில ஒண்ணு, அங்க ஒண்ணு வச்சிருக்கேன், இதோ இங்க ஒண்ணு வச்சிருக்கேன். இதோ பாருங்க. டொன்டோடாய்.
கம்ப்யூட்டர் சாம்பிராணி. ஆஹா, ஸ்மெல்லு சூப்பரா இருக்குமா. டெய்லி ரூம்ல ஒரு 4 ஏத்தி வைக்கலாம் போல இதுக்காகவே. இது நல்லா போடுற டி-ஷர்ட் தானடா. மா போர் அடிச்சது, வேற என்ன பண்றது தெரியல. என்னம்மா மாமா வா வா அப்பா சம்பாரிச்சு நீ வாங்குன திருப்பியடா. அந்த சட்டை எவ்வளவு தெரியுமாடா? 700 ரூபா கொடுத்து வாங்கினேன். இது சட்டை இல்லம்மா, டி-ஷர்ட்டுமா. டி-ஷர்ட் தான்டா. 700 ரூபா கொடுத்து அந்த டி-ஷர்ட் வாங்கினேன். அதுக்குள்ள இப்படி கிழிச்சு வச்சிருக்கேன். ஜிம்முக்கு சேர போறமா, அதனால இதெல்லாம் யூஸ் ஆகாதுமா. ஜிம்முக்கு சேர்ந்தா வந்து இந்த ஜெர்சி கிளாத் தான் போடணும், அப்பதான் வேற உரியும். காட்டன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அட பைத்தியம் மெண்டலாடா. பத்தலனா இருந்துட்டு போட்டோம். அத யார் உனக்கு கிழிச்சு சொன்னதே? சொன்னாட்டு கேட்க மாட்டியாடா நீ? உண்மையாவே போய் பாகிஸ்தான் ஆர்மில சேர்ந்துட போறேன். உங்க ஆயா பாடல் போய் சேரு. பைத்தியம். டெய்லி உங்ககிட்ட இப்படி அடி வாங்கறதுக்கு. என்ன திவாய் இவ்வளவு சேட்ட பண்ணி தெரியுது. நான் என்ன செய்யட்டேன்? நீங்களும் வந்து சேர்ந்துருங்க பாகிஸ்தான் ஆர்மில. வெறி வந்து வச்சுக்கேன். அந்த வெறி தான் நமக்கு முக்கியம். ஆர்மில சேர்றப்போ இந்த வெறியோட அப்படியே போய் சேர்ந்துடலாம் வாங்க பாகிஸ்தான் ஆர்மில. பைத்தியம் மெண்டா கிறுக்கு பையல பெத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா அறிவு இருக்காமா உங்களுக்கு? என்ன எனக்கு நம்ம நாட்டுல மிலிட்டரி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சிந்தூர்னு ஒரு போரே நடத்தி நம்ம இந்தியாவில் இருக்க எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. நான் எப்படி போய் பாகிஸ்தான் ஆர்மில சேருவேன்? கொஞ்சமா அறிவு வேணாமா உங்களுக்கு? எனக்கு அறிவு இல்லாம இருக்கு. நீதாடா சொன்ன கூமுட்ட பையல. நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? மெண்டல் அரவக்கடை. அதுக்கு எதுக்கு இப்ப டி-ஷர்ட்ல இப்படி கிழிச்சு வச்சிருக்க? இது சும்மா உங்க கூட விளையாடுறதுக்கு டைம் பாஸ் ஆகல, போர் அடிக்குது. உனக்கு போறச்சு நான் தான் கடத்துறா. மா மாமா அரவக்கடை பெத்து வச்சிருக்கேன். ஆர்மிக்கு போயிருந்தா கூட இவ்வளவு அடி வாங்கியிருக்க மாட்டேன் போல நானு. ஓரகட்ட பாரு. சிறப்பறத காசு எது? எந்த காசு? அந்த நீ எனக்கு கொடுத்த காசு. பொம்மை காசுமா எல்லாம். என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதுல்ல? வெளுத்து நல்லா இந்த சட்டை 700 ரூபா கொடுத்து எடுத்து அந்த சட்டையை எப்படி கிழிச்சு வச்சுக்காம பாரு. கஷ்டப்பட்டீங்கன்னா உனக்கு தெரியும். மூஞ்சி மாறிக்கிற முகத்துல என்னடா வச்சிருக்க? பவுடரு. ஐயே நானும் அழகாவலான இருக்கேன். அதுக்கப்புறம் பவுடர் எல்லாம் போட்டு மூஞ்சில ஏதாவது சொல்லியிருப்பேன். பைத்தியம். இன்னும் கம்மியா சட்டை கேட்குது. நான் எனக்கு ஓடுறேன். அழகுக்கு மெண்டல பெற்று வச்சிருக்கேன். பைத்தியம். அப்படியே முகத்தை என் இந்திய தேசமிது ரத்தம் சிந்திய தேசமிது. என் இந்திய தேசமிது ரத்தம் சிந்திய தேசமிது. காந்தி மகான் வந்த கட்டிய பூமி இது.